الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين الحمد لله الذي تواضع كل شيء لعظمته والحمد لله الذي ذل كل شيء لعزته والحمد لله الذي خلق كل شيء لملكه والحمد لله الذي استسلم كل شيء لقدرته عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله يا أصحاب الوقت أعيذوا بحكم النيابة عن حكمكم கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த இந்த ஜும்மாவுடைய நல்ல நாளில் சங்கை பொருந்திய அல்லாஹுடைய அருள் நிறைந்த இல்லத்தில் பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகாரம் பெறுகிற அந்தஸ்தை அடைந்திருக்கிற இந்த நல்ல பொழுதில் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக நம்மை எல்லாம் இங்கே ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்ல அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன் வழி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அருள் நிறைந்த குடும்பத்தை நினைவு கூறுகிற ஒரு உன்னதமான மாதமாக முஹர்ரமுடைய மாதம் அமைகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அருள் நிறைந்த பேரர் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கர்பலா களம் கண்டு இந்த உலகத்தில் இருந்து விடை பெற்ற ஒரு ஷஹாதத்துடைய நாளையும் இந்த மாதத்தினுடைய ஆஷுராவுடைய நாள் பொதிந்திருக்கிறது. கடந்த ஜும்மாவில் ஆஷுராவை குறித்த சில தகவல்களை நாம் பார்த்தோம். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவர்களுடைய உம்மத்துகள் வைக்க வேண்டிய கண்ணியத்தினுடைய வெளிப்பாட்டினுடைய ஆழத்திற்குள்ளால் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீது கொள்கிற நேசமும் அடங்கும் என்பதை அருள் நிறைந்த பெரும் மேதைகள் இறைமறை வாயிலாகவும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மொழிகளின் வாயிலாகவும் நமக்கு தருவார்கள். இறைமறை குர்ஆன் சூரா அல்-அஹ்ஸாபினுடைய 33வது ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பத்தினுடைய மகத்துவத்தை குறித்து பதிவு செய்கிற பொழுது, இன்னமா யுரீதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டம் அமைவதெல்லாம் லியுذஹிப அன்கும் ரிஜ்ஸ அஹ்லல் பைத், அஹ்லுல் பைத்துகளாகிய நபிகள் நாயகத்தினுடைய குடும்பத்தினர்களாகிய உங்களை விட்டும் அகற்றுவதுதான் எதை அர்ரிஜிஸ், ரிஜிஸ் என்கின்ற அசூசைகளை, வயுதஹீரகும் தத்ஹீரா, உங்களை பரிசுத்தத்திலும் பரிசுத்தப்படுத்துவதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கம் என்று அல்லாஹ் பதிவு செய்வார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பம் என்பது பரிசுத்தத்திலும் பரிசுத்தமானது என்பதை இந்த ஆயத்தின் வாயிலாக நாம் உள்வாங்கிக் கொள்ள கடமைப்படுகிறோம். அறிஞர்கள் இந்த ஆயத்தை முன்வைத்து
அந்த குடும்பத்தினர்களின் மீது நல்லெண்ணம் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு மகத்தான வார்த்தையை முன்வைப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ்ஜத்துல் வதாவிலே, இன்னி தரத்து ஃபீக்கும், உங்களிடத்தில் நான் விட்டு செல்கிறேன், மாயின் நகத்தும் பிஹி லன் ததில்லு, அதை பிடிக்கும் காலம் எல்லாம் நீங்கள் வழிதவற மாட்டீர்கள். கிதாபுல்லாஹி வ இத்ரதி அஹ்லி பைத்தினா, கிதாபுல்லாஹி வ சுன்னதி ஒரு ஹதீஸ் இருக்கிறது, அது அதிகமாக நீங்கள் செவிமடுத்திருக்கக்கூடிய ஹதீஸ். அந்த தரத்தை விட சற்று கூடுதல் தரமுடையதாக முஹத்திஸீன்கள் இதை முன்னிறுத்தி காட்டுவார்கள். கிதாபுல்லாஹி வ இத்ரதி என்கின்ற இந்த தரமான ஹதீஸ், இறைமறை வேதத்தையும் என்னுடைய வழிபாடுகளையும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸையும் நாம் பார்க்க முடிகிறது. இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்வார்கள். உம்மு ஸலமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட மேலே சொன்ன வசனம் இந்த தாயாரின் வீட்டிலே தான் அருளப்பட்டது. இந்த ஆயத்து இறங்கிய பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமத்து ஸஹரா ரலியல்லாஹு அன்ஹா, இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்களை எல்லாம் ஒரு போர்வையின் கீழால் ஒன்று கூட்டுகிறார்கள். பெருமானாரினுடைய அந்த பின்னால் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அனைவர்களையும் அந்த போர்வைக்கு கீழால் ஒன்று கூட்டி விட்டு சொன்னார்கள், அல்லாஹும்ம ஹாஉலாஇ அஹ்லு பைத்தி, இவர்கள் தான் எனது குடும்பத்தினர்கள். ஃபஅத்ஹிபு அன்ஹும் ரிஜ்ஸ், இவர்களை விட்டும் ரிஜ்ஸ் என்கின்ற அசூசைகளை அகற்றி விடுவாயாக. வதஹ்ஹிருஹும் தத்ஹீரா, என் விஷயத்தில் தானே, என் குடும்ப விஷயத்தில் தானே இந்த ஆயத்தை இறக்கினாய், இவர்களை பரிசுத்தத்திலும் பரிசுத்தப்படுத்தி விடுவாயாக அப்படின்னு சொல்லி துஆ செய்தார்கள் என்ற தகவலை பார்க்க முடிகிறது. இமாம் அஹ்மத், இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை பதிவு செய்வார்கள். எனவே அவர்கள் பரிசுத்தத்திலும் பரிசுத்தமானவர்கள் என்பதை உள்வாங்கியதின் பின்பு அவர்களுடைய குணத்திலோ அவர்களுடைய எண்ணத்திலோ கூட சின்னதாக நமது எண்ணங்களில் தவறான சிந்தனை வந்துவிடக்கூடாது. கர்பலாவை குறித்த சரியான புரிதல் இல்லாததின் விளைவு இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களை தவறாக சித்தரிக்க கூட சில இஸ்லாமிய நாவுகள் துணிந்திருப்பதை பார்க்க முடிகிறது. எல்லாம் பதவியினுடைய ஆசைகள் என்றும் அதனால் ஏற்பட்ட சண்டைகள் என்றும் இவர்களினுடைய பிரபலியத்திற்காக ஏதாவது ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்களை அசுத்தப்படுத்துவதாக நினைத்து தங்கள் ஈமானை அசுத்தப்படுத்தியது மாத்திரமல்ல, அவர்களுடைய ஈமானை பாழ்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் அருள் நிறைந்த பெரும் மேதைகள் கர்பலாவை குறித்து வாய் திறப்பதை கவனமாக அமைத்துக் கொள்ளுங்கள். குழந்தையின் கையில் கிடைக்கிற கத்தியை போன்று மாறிவிடக் கூடாது, அது ஒரு கட்டத்தில் உங்கள் கழுத்தை கூட அறுத்து போட்டுவிடும், கவனமாக இருக்க வேண்டும் என்று ஈமானிய பயத்தை நமக்கு ஊட்டுவார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், சய்யிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னாம்பாங்க, சொர்க்கத்தினுடைய பெண்ணினத்தினுடைய பெரும் தலைவி அவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து சொல்கிற பொழுது, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு குறித்து சொல்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சய்யிதா ஷுபாபி அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்தில் உள்ள வாலிப கூட்டங்களுக்கு தலைவர்களாக இவர்கள் தான் இருப்பார்கள். அப்ப சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட உத்தமிகள் அவர்கள். அவர்கள் விஷயத்தில் நீங்கள் கவனத்தோடு நடந்து கொண்டால் அந்த சொர்க்க பாக்கியம் கிடைக்கும் என்று நமக்கு எச்சரிக்கை செய்வார்கள். இமாம் திர்மிதி, ஹாக்கிம், தபரானி, அஹ்மது போன்ற ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் இந்த ஹதீஸுகளை பதிவு செய்வார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் மக்ரிபை தொழுதேன், ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ஸல்லைத்து அதைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஸல்லைத்து மாஹுல் மக்ரிப், நான் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்த அப்ப மக்ரிபுடைய தொழுகையை தொழுதேன், அவங்க தொலை வச்சாங்க, அதுக்கப்புறம் இஷா வரைக்கும் அவங்க அங்கேயே நான் இருந்தேன், இஷாவும் தொலை வச்சாங்க, அவர்கள் விடை பெற்றார்கள், நானும் விடை பெற்றேன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னிடத்தில்
மலக்கு இப்பொழுது வந்து சொன்னார்கள், சோபனமாக சொன்னார்கள், அண்ணல் ஹசன் அவல் ஹுசைன செய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னான்னு சொல்லிட்டு இந்த குழந்தைகள் இருவர்களும் சொர்க்கத்தின் வாலிப கூட்டத்திற்கு தலைவராகுவார்கள் என்று சொன்ன தகவலை என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார்கள் என்று ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டிய தகவலையும் பார்க்க முடிகிறது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்வார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்த அச்சு அசலாக இருக்கும் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்தால், அப்படியே மேல பார்த்தோம்னா ஹசன் ரலியல்லாஹுடைய அந்த மேல் உருவங்களை பார்த்தால் அப்படியே ரசூலுல்லாஹுடைய அந்த ஷபீஹ் அந்த அப்படியே தென்படும். ஹசன் ரலியல்லாஹு நடக்கிறது, அமர்றது, இந்த மாதிரி எல்லாம் பார்த்தா ஹுசைன் ரலியல்லாஹு பார்த்தா அப்படியே ரசூலுல்லாஹ்வை படம் பிடிச்சு காட்டும். இது வெறுமனே தோற்றத்தில் மாத்திரமல்ல, குணநலன்களில் கூட அப்படியே அவர்கள் அச்சு அசலாக பெருமானாரை கண்களுக்கு முன்னால் கொண்டு நிறுத்திய பிள்ளைகள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகுந்த நேசமாக அந்த இரு பிள்ளைகளும் இருந்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. ஏதோ ஒரு வகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அப்படியே குத்பா மேடையில நிக்கிறாங்க, மிம்பர்ல நிக்கிறாங்க. நிற்கும் பொழுது அந்த பிள்ளைகள் என்ன செய்யறாங்கன்னா, ரெண்டு பேரும் எப்படி தாத்தாவுடைய ஜுப்பாக்கள் அடிச்சுட்டு வருவாங்க இல்லையா, சட்டைகளை போட்டு வருவாங்க, அந்த மாதிரி ரெண்டு பேரும் போட்டு வந்துட்டாங்க. ஒரே ரெண்டு பேரும் போத்திட்டு வந்துட்டாங்க, வாசல்ல வந்துட்டாங்க. அப்படியே நேரம் நெருங்கி வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரிலிருந்து இறங்கி விட்டார்கள். இறங்கி அந்த ரெண்டு பிள்ளை எடுத்து கொண்டு வந்து இரண்டு மடிகளிலும் வைத்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் வலதல முபகிலத்தும் முஜிபினத்தும், குழந்தைகளுக்கென்று ஒரு ஆற்றல் இருக்கிறது. என்ன தெரியுமா? எவ்வளவு புஜபலம் கொண்டவனாக இருந்தாலும் சரி, வெளியில எவ்வளவு பேசினாலும் சரி, அந்த பிள்ளைகளிடத்தில் இவன் கோழையாகி போய்விடுவான், அவனை கோழையனாக மாற்றிவிடும். அங்க போய் வீரத்தை யாரும் காட்ட மாட்டாங்க, அப்படியே சரணடைந்து விடுவார்கள் பிள்ளைகளிடத்தில். அப்படின்னாங்க. கஞ்சனாவும் ஆக்கியும் சில பேரை அந்த அளவுக்கு என்ன செய்வான்னா, வேற யாருக்கும் கொடுக்காம அவர்களுக்கே கொடுக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? சாதாரணமா உதாரணத்துக்கு சொல்லுவதானால், தாத்தாமார்கள்ட்ட அந்த இது இருக்கும், அப்பாமாருன்னு சொல்லுவாங்க, அவங்க கிட்ட அந்த பண்பு இருக்கும். தாய்மார்கள்ட்ட தகப்பமார்கள்ட்ட இருக்கிறத விட கொஞ்சம் கூடுதலா அவர்கள்ட்ட இருக்கும். ஏன்னா அவங்களோட நம்ம அட்டாச்மெண்டா பேர பிள்ளைகள் இருப்பாங்க. ஒரு சாக்லேட் ஒரு மிட்டாய் கிடைச்சா கூட ஜோப்ல போட்டுக்குவாங்க, வேற யாருக்கும் கூட கொடுக்க மாட்டாங்க. நேரா பேர பிள்ளையை தேடி போய் அவர் வந்த உடனே அவங்க எடுத்து அப்படி லேச கையில ஒப்படைக்கும் பொழுது அந்த பிள்ளை சிரிக்கிற சிரிப்பில் இவர் தன்னை இழந்து போய் விடுவார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லி. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குடும்பத்தை குறித்து பெருவாரியான தகவல்களை நமக்கு தருவார்கள். அன்ஹர்புன் லிமன் ஹரபுதும் வஸில்முன் லிமன் ஸாலம்தும். அந்த குடும்பத்தை பார்த்து சொல்கிறார்கள், உங்களோடு யார் இணக்கமாக நடந்து கொள்வார்களோ அவர்களோடு நானும் இணக்கமாகி விடுவேன், உங்களோடு யார் விரோதம் கொள்வார்களோ நானும் விரோதம் கொள்வேன் என்ற தகவலை இமாம் திருமதி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்வார்கள். இறைமறை குர்ஆன் சொல்லுகிற ஒரு ஆயத்து, அஸ்-சூராவினுடைய 23வது ஆயத்து, குல்லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா இன்னல் மவத்தத ஃபில் குர்பா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்வு முழுவதும் இந்த உம்மத்துக்காகவே அமைந்தது என்பது நமக்கு எல்லாம் தெரியும். இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகிற தருணத்தில் கூட அல்லாஹும்ம உம்மத்தி, என் உம்மத்து அது நிலை என்ன என்ற அந்த கவலை தோய்ந்திருந்தது. நாளை மறுமையில் கூட எந்த எந்த தருணங்களில் எல்லாம் நான் காட்சி தருவேன் தெரியுமா அரசே என்று சொல்லுகிற பொழுது, என் உம்மத்தினுடைய அமல்கள் எல்லாம் நிறுத்தப்படுகிற நேரத்தில், என் உம்மத்தெல்லாம் தாகத்தோடு தவித்துக் கொண்டிருக்கிற வேளையில், என் உம்மத்து சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாதையை கடக்கிற பொழுது எந்த இடர்களும் இல்லாமல் கடந்து விடவே என்ற வேட்கையில் இந்த 3 தலங்களிலும் ஓடி ஓடி என் உம்மத்தினுடைய தாகத்தை தீர்க்க ஹவுதுக்கும், என் உம்மத்தின் கணங்கள் நன்மையின் பால் அதிகரித்திருக்க வேண்டுமே என்று அந்த மீசானுக்கும், சிராத்தில் எந்த தடையும் இல்லாமல் கடந்து விட வேண்டுமே என்று அந்த பாலத்தினுடைய ஓரத்திலும் நின்று கொண்டு என் உம்மத்தை ஈடற்றப்படுத்திக் கொண்டே இருப்பேன் என்று ஒட்டுமொத்த மஹ்ஷரின் குரல்களும் யானப்சி யானப்சி என்கிற பொழுது அந்த ஒற்றை குரல் மாத்திரம் யா உம்மத்தி என்று வருமை கடைசி வரைக்கும் உம்மத்துக்காகவே அர்ப்பணித்த அந்த பெருமகனார் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்ல சொல்கிறான், நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா,
இவைகளை எல்லாம் நான் செய்யறேன்னா எதையும் எதிர்பார்த்து செய்யவில்லை, எந்த கூலியும் உங்ககிட்ட எதிர்பார்க்கல. அதை தரணும் இது தரணும் ஒண்ணு நான் அதை எதிர்பார்க்கல. இல்லல் மவத்தத ஃபில் குர்பான்னு சொல்லுங்க, எனக்கு பின்னால் என் குடும்பம் இருக்கு, அதுல நீங்க கண்ணியமா நடந்துக்கங்க, அதை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்ல சொல்கிறான். குல், நீங்கள் சொல்லுங்கள், லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா இல்லல் மவத்தத ஃபில் குர்பா என்று. இந்த ஆயத்தின் பின்னணியில் இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், குர்பா என்பது ஆலு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பதிவு செய்வார்கள். பரிசுத்தமானவர்கள் என்ற அந்த அடையாளத்தை கடைசி வரைக்கும் அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்திற்கு உணர்த்துவதற்காக ஜக்காத்து என்கின்ற அந்த பொருளால் ஏற்படக்கூடிய கழிவுகள் இருக்கிறது. உண்மையிலே கழிவு தான். இருக்கக்கூடிய பொருளில் 2.5% என்பது கழிவு. அது நமக்கானது அல்ல, நமது சொந்த பொருள் அல்ல. அல்லாஹுவுக்காக ஏழைகளிடத்தில் சேர வேண்டிய பொருள், வறியவர்களுக்கு சேர வேண்டிய பொருள். அந்த 8 கூட்டத்தார்கள், இந்த 8 கூட்டத்தார்களுக்குள்ளால் மிஸ்கின்களாக புகராக்களாக யாராக அந்த வழிவார்களாக இருந்தாலும் சரி, அஹ்லுல் அதில் சார்ந்தவர்களாக இருந்தால் கூட அவர்களுக்கு அந்த பொருளை கொடுக்க முடியாது. ஜக்காத்தை கொண்டு ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துக்கு கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது. ஜக்காத்தை கொடுக்கும்போது கவனத்துல வச்சுக்கிறணும். அவங்க அஹ்லுல் பைத்தாக இருந்தால் ஜக்காத்தை கொடுக்க கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஆலு முஹம்மதின் லா தஹில்லு லனா ஸதகா, எங்களுக்கு இந்த தர்மங்கள் அனுமதிக்கப்பட்டதல்ல, ஹலால் கிடையாது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு நாள் அப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வீட்டுக்கு போறாங்க, பாத்திமா நாயுடைய வீட்டுக்கு போறாங்க. போகும் பொழுது அப்படி பாத்திமா நாயகி இருக்கிறாங்க, பிள்ளைகள் காணோம். பிள்ளைகளை எங்கன்னாங்க, இங்கதான் இருப்பாங்க அப்படின்னாங்க. வீடுக்குள்ள தேர்னாங்க, வீட்டுக்குள்ள பிள்ளை இல்ல. சின்ன வீடு தானே, இல்ல வீட்டுல பிள்ளை இல்ல. எங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில போறாங்க. அப்படியே போய் பார்த்தா ஒரு நிழலடியில் அவர்கள் உறங்கி கொண்டிருக்கிறார்கள், அப்படியே தூங்கிட்டு இருக்கிறாங்க. அங்கதான் இருக்கிறாங்கன்னு கிடைச்சதோட நேரா போறாங்க. அதுக்கு இடையில ஒரு ஆளை சந்திக்கிறாங்க. அங்கதான் போனாங்க, அந்த பக்கம் போனாங்க, அங்க உறங்குவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஆனா என்கிட்ட வந்தாங்க, என்கிட்ட வந்து ரொம்ப தாகமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. தாகமா இருக்கோ, பசிக்குதோன்னு கேட்டேன். ஆமா பசிக்குதுன்னு சொன்னாங்க, தாகமா இருக்குன்னு சொன்னாங்க. சாப்பிடல. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துல அப்படி ஒரு சோதனை ஏற்பட்டது. அல்லாஹ் அப்படி கொடுத்திருந்தான். அதை அவர்கள் கேட்டு பெற்றுக் கொண்டதை போன்று அதை அவர்கள் அனுபவித்தார்கள். அதனால கடுமையான பசி. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டை பத்தி புகாரி இமாம் பதிவு செய்வாங்க ஹதீஸுகள்ல. 3 சூரியன்கள் 3 நாட்கள் கடந்திருக்கும், ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல அடுப்பு எரிஞ்சிருக்கார். அப்படிப்பட்ட வறுமைகளும் கஷ்டங்களும் சூழ்ந்திருந்தது. அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய கதராக எடுத்துக் கொண்டார்களே தவிர அதை நிந்தித்தவர்களாக, அதை குறித்து விமர்சித்தவர்களாக இல்லை. அதாவது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற ஒரு இது. ஏன்னா முன்மாதிரி குடும்பமாக அந்த குடும்பத்தை அல்லாஹ் முன்னிறுத்த வேண்டும் இல்லையா? இப்படிப்பட்ட சூழல் ஏற்பட்டால் நபியுடைய குடும்பத்தை பாருங்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று. இன்னைக்கு நாம சொல்றோம்ல, சில சின்ன சின்ன கஷ்டம் வந்த உடனே என்ன சொல்லிடுறோம், இந்த காலத்துல இப்படி எல்லாம் பேலிக்கா இருந்தோம்னா பட்டினி கிடந்து சாக வேண்டியதான், எப்படி எல்லாம் வாழ முடியுமான்னு கேட்கிறோம்ல. அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் நடந்துகிட்டாதான் ஏதாச்சும் ஒண்ணு கொஞ்சம் விரிவுபடுத்த முடியும்னு சொல்றோம்ல. ஏதாவது ஒரு தவற, ஒரு தீண்டத்தகாத ஒரு ஹராமான ஒன்றை உட்கொள்ள முனைகிற பொழுது இதையெல்லாம் நாம் பார்ப்பதில்லை. ஆனால் என் நபியுடைய குடும்பத்தை பாருங்கள் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் என்று. கடும் சோதனை வந்த பொழுது கூட சொட்டும் அவர்களின் நாவுகளில் ஹராம்கள் தொடரவில்லையே, அப்படி பாதுகாத்துக் கொண்டார்களே. அப்படிங்கிற ஒரு முன்மாதிரியாக காட்ட வேண்டும் இல்லையா? அதற்காக அல்லாஹ் கொடுத்த சோதனை. இந்த உம்மத்துக்கான முன்மாதிரிகளாக அந்த குடும்பத்தை முன்னிறுத்த வேண்டும். அல்லாஹ் சொல்வான், யா நிஷா அந்நபி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவிமார்களை அல்லாஹ் அழைத்து சொல்வான், யா நிஷா அந்நபி, நபியுடைய பெண்களே, லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசா, நீங்க மற்ற பொம்பளைகள் மாதிரிலாம் கிடையாது, அல்லாஹ் வேறுபடுத்தி காட்டுவார். பெருமானாரை தன்னை போன்றவர்கள் என்று சிந்திக்கக்கூடியவர்கள் சற்று நிதானத்தோடு எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்திகளும் கூட, பெருமானாரின் மனைவிகள் கூட மற்ற பொம்பளை மாதிரி கிடையாதுன்னு அல்லாஹ் சொன்னான். லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசா இனித்தகைத்துன்ன ஃபலா தஹ்லான பில் கௌல் ஃபயத்மா அல்லதி ஃபீ கல்பிஹி மரதுன்னு அல்லாஹ் தஆலா நாகரீகமாக அந்த வார்த்தைகளை இந்த சமுதாயம் புரிந்து கொள்ளும் விதத்தில் பயன்படுத்தி காட்டுவார்.
எவன் உள்ளத்திலேயாவது நோய் கிடக்கும். அதனால நீங்க வளைஞ்சு குழைஞ்சு பேசிடாதீங்கன்னு சொல்லி அந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி நோய் பிடித்த உள்ளங்களாக மற்றவர்களை தான் அல்லாஹ் அடையாளப்படுத்தினார். பல தகுலான பில்கம், நீங்க வளைஞ்சு குழைஞ்சு பேசாதியோ, உங்க உள்ளத்துல அந்த மாதிரி அசூசையான எண்ணம் ஏற்படாது. ஆனா கல்விகி மரபும், எவன் உள்ளத்திலேயாவது இந்த விஷம் பிடிச்ச நோய் கிடக்கும்ல, பெண்களின் சபலங்களை உள்வாங்க வேண்டும் என்று அவள் பேசினால் காது சாழ்த்தி கேட்டு அந்த காதின் மூலமாக ஜினாவை ஏற்படுத்தி கொள்வாள் இல்லையா? அந்நிய பெண்ணோடு பேசினால் அது காது செய்கிற ஜினா, இந்த நாவு பேசினால் நாவு செய்கிற ஜினா, அவளின் நறுமணத்தை நுகர்ந்து கொண்டால் இந்த மூக்கு செய்கிற ஜினா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜினல் அன்ஃப், மூக்கும் ஜினா செய்யும். எது? அந்த வாடையை நுகருவது. காதும் ஜினா செய்யும், ஆபாசத்தை கேட்பது. நாவும் ஜினா செய்யும், அந்த விபச்சாரத்தை அது செய்கிறது. அது ஆபாசத்தை பேசுவது. ஜினல் நவ், ஜினல் ஐன், கண்ணும் ஜினா செய்யும், விபச்சாரம் செய்யும். அந்நவர் தீய பார்வையினாங்க. ஒல் ஃபர்ஜ் யுஸத்திகு ذلك او يكذبாங்க. இந்த மர்மஸ்தான செய்யற ஜினா இருக்கு இல்லையா, அது செய்யற ஜினா இத்தனைக்கும் உண்மைப்படுத்தி விடுகிறது அல்லது அத்தனையும் பொய்ப்படுத்தி விடுகிறதுனாங்க. ஆனா ஒவ்வொன்றுக்குமான ஜினா அளவு ஒன்று இருக்கிறது. இப்ப நீங்க வளைஞ்சு குழைஞ்சு பேசினா கேட்கிறவன் என்ன செய்வான்? உள்ளத்துல நோய் பிடிச்சவன் அப்படி கேட்பான் அப்படின்னு சொல்லி அவர்களை பரிசுத்தப்படுத்தி காட்டினான். நீங்க மற்ற பொம்பளைகள் மாதிரி கிடையாது என்று வேறுபடுத்தி காட்டினான். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பெருமை மிகு அந்த குடும்பத்தில் வந்த இந்த குல கொழுந்துகளை அல்லாஹ் முன்னுதாரணப்படுத்தி காட்ட வேண்டுமே, அதற்கு சோதனை படுத்தி காட்டுவான். சமுதாயத்தில் யாரையாவது நம்ம குடும்பத்துல யாராச்சும் ஒரு நீதமாக நடந்திருந்தால் அவர்களை முன்னுதாரணப்படுத்தி காட்ட முடியும். தவறாக போனவரை காட்ட முடியுமா? நபியுடைய குடும்பம் முன்னுதாரண குடும்பங்கள் அவர்கள். எனவே அவர்களை முன்னுதாரணப்படுத்துவதற்கு அப்படி காட்டினான். இதை புரிந்து கொள்ளாத சில மடையர்கள், பேதைகள் என்ன பண்ணான்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமுகத்திற்காக வான்மலைகளே பொழியும் என்று வடிக்கப்பட்ட கவிவரிகளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்று சஹாபிகள் கேட்ட பொழுது பெருமானார் இல்லை என்று சொல்லவில்லை. காரணம், இல்லை என்று சொல்லாமல் கொடுத்தார்கள் ரசூலுல்லாஹ். அம்மா சாயில பலா தன்ஹர் அவங்களுக்கு வந்துச்சு. அதனால சஹாபிகள் யா ரசூலுல்லாஹ் என்று தன் கஷ்டங்களை முறையிட்டார்கள். இந்த உம்மத்துகளும் பெருமானாரிடத்தில் முறையிடும் தகுதி உடையவர்கள். சில ஒவ்வாமை உடையவர்கள் அதை விட்டு விலகி நிற்கிறது. அது அவர்களுடைய சிந்தையில் உள்ள விஷயம். ஷரியத் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி சொல்கிற பொழுது இந்த ஒவ்வாமை உடையவர்கள் இந்த ஹதீஸை மேற்கோள் காட்டி, எந்த ஹதீஸ? ரசூல் யா ரசூலுல்லாஹ், உம்மத்து சிரமப்படுகிறது என்று சங்கடப்படுகிறது, ரஸாவில் எவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறது, இப்படி எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் சொல்லும் பொழுது இந்த ஒவ்வாமை உடையவர்களின் நிலைகள் எவ்வளவு மாசுபடந்திருக்கிறது என்பதற்காக சொல்கிறேன். இந்த ஹதீஸ, புகாரியுடைய இந்த ஹதீஸ முற்படுத்தி, ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல 3 நாட்கள் அப்படியே பசியோடு பட்டினியோடு கடந்திருக்கிறது, அடுப்பு கூட எரியல்ல, அந்த குடும்பமே பசியா இருந்திருக்கு அப்படின்னு ஹதீஸ் வருதுல்ல. இந்த ஹதீஸ்ல இருந்து ஈமானிய பாடம் எடுப்பதற்கு பதிலாக நயவஞ்சக பாடத்தை எடுக்கும் விதத்தில், எப்படி பெருமானார் வீட்டிலேயே 3 நாள் அடுப்பறியறதுக்கு வழி இல்லாம இருந்திருக்கு, இங்க ரசூலுல்லாஹ் கஷ்டத்தை தீர்ப்பாங்களாம். எவ்வளவு வன்மமான வார்த்தைகள் இவைகள். இதுக்கு இதாப்பா அந்த ஹதீஸ் அதையா சொல்ல வருது? ஒரு ஹதீஸ் எதை சொல்லுதோ அந்த பாடத்தை அல்லவா எடுக்கணும். ரசூலின் முன்மாதிரி பாடங்கள் இங்கு பாருங்கள். அந்த நபர் சொல்கிறார், ஆற்றடையர் சொல்கிறார், யார் ரசூலுல்லாஹ் இப்பதான் அந்த பக்கமா போனாங்க பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி. அப்படியா, என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இல்ல பசிச்சுங்கிற அடையாளம் தென்பட்டுச்சு யார் ரசூலுல்லாஹ். நான் உடனே கேட்டேன், பால் குடிக்கிறீங்களாமா? ஆற்றிடையவர் ஆட்டை வைத்துக் கொண்டிருக்கிறார், பால் குடிக்கிறீங்களாமான்னு கேட்டேன். அப்ப அந்த பிள்ளைகள் சொன்னாங்க, பசிக்குது, பால் குடிக்கலாம், ஆனா இந்த பாலை எடுக்கிறதுக்கு உன் எஜமானர் உனக்கு அனுமதி தந்திருக்கிறாங்களா? இந்த பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் கேட்கிறது. ரசூலுல்லாஹ் உடைய பிள்ளைகள் இல்லையா, குடும்பம் இல்லையா? இந்த பாலை எடுக்கிறதுக்கு அனுமதி தந்திருக்கிறாரா உன் எஜமான்? இல்ல மேய்க்கிறதுக்கு மாத்திரம் தான் அனுமதி தந்தாரா? இல்ல மேய்க்கிறதுக்கு மாத்திரம் தான் அனுமதி.
பசி என்னோடு இருக்கட்டும், நீ நாட்டை மேய்த்து கொண்டு செல்லுங்கள்னு என்னை அனுப்பிட்டாங்க. ஆனா கடும் பசி தான். ஆனா பிள்ளைகளை தேடி போனால் அப்படி ஒரு ஈச்சமர கனிகளுக்கு இடையிலே படுத்திருக்கிறார்கள். அப்படியே கனிகள் கீழே விழுந்திருக்கிறது. விழப்பட்ட கனிகள் தான், உதிர்க்கப்பட்ட கனிகள் அல்ல, தானாக விழுந்த கனிகள் தான். அதற்கிடையில் அயர்வோடு உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரையும் பவ்யமாக கையில் தூக்கினார்கள். பிள்ளைகள் மெளித்தது. அப்படியே அழைத்து வீட்டுக்கு வந்தார்கள். வீட்டுக்கு வந்தால் அந்த வீட்டிலும் எந்த உணவும் இல்லை. பாத்திமா நாயகி இருக்கிறாங்க. பிள்ளைகளை கொண்டு வந்தாச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் இப்ப கேட்கிறாங்க, இந்த உம்மத்துக்கு பாடமாக அமைய வேண்டுமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஏமா அங்கதான் 4-5 பேரிச்சம் கனிகள் கீழே கடந்தது இல்லையா, அதை சாப்பிட்டு இருக்கலாம்ல அப்படின்னு கேட்கிறாங்க. பசியை போக்கி இருக்கலாம்லன்னு கேட்கிறாங்க. பிள்ளைகளின் பசி என்பது பெற்றோர்களுக்கு தான் பசித்திருப்பதை விட, பேர பிள்ளைகளின் பசி என்பது தாத்தாமார்களுக்கு தான் பசித்திருக்கிற பசியை விட கொடுமையானது. அப்படியே கையில ஆயிஷா நாயகி அப்படியே ஒரு தாய் வாராங்க, 2 பிள்ளை கையில பிடிச்சிட்டு வராங்க. ஆயிஷா நாயகி, நபியுடைய குடும்பமே எனக்கு பசிக்குது, ஏதாவது தாங்கன்னு கேட்கிறாங்க. வீட்டுக்குள்ள போறாங்க. ஒரே ஒரு பேரிச்சங்கனி தான் இருந்தது. ஆயிஷா நாயகி கொண்டு வந்து அந்த பிள்ளைங்க அந்த தாய் கையில கொடுத்துட்டாங்க. அந்த தாய் உடனே 2ஆக பிரித்து அப்படியே ஒரு பிள்ளை கையில ஒரு பாதியும் இன்னொரு பிள்ளை கையில இன்னொரு பாதியை கொடுத்தவுடன் அந்த 2 பிள்ளைகளும் பசியின் கொடுமையினால் உடனே அப்படியே சாப்பிட்டு விடுகிறது. இதான் பிள்ளைகள். தாய்மார்கள் அப்படி கிடையாது. தனக்கு பசி இருந்தாலும் பிள்ளைகள் பசியாறிவிட்டால் அவர்கள் மனநிறைவடைந்து விடுவார்கள். வயிறு என்பது மனதுக்கு கீழானல்லவா இருக்கிறது. அந்த மனதே நிறைந்து விட்டதின் பின்பு வயிற்றை குறித்தவர்கள் கவலைப்படுவதில்லை. 2 பிள்ளைகளும் புசிப்பதை பார்த்து ரசித்துக் கொண்டு ஆயிஷா நாயகி அப்படி ஆச்சரியப்பட்டு விட்டார்கள். எம்மா நீ சாப்பிடலையாமான்னு கேட்டாங்க. என் பிள்ளையும் பசியா இருக்கு, பிள்ளைகள் சாப்பிட்டா போதும் இந்த பிள்ளை கிளம்பிட்டாங்க. ரசூலுல்லாஹ் வந்தவன் இந்த ஆச்சரியத்தை அப்படியே பகிர்ந்து கொள்கிறார்கள். யார் ரசூலுல்லாஹ் இப்படி நடந்தது நம்ம வீட்டுல அப்படின்னாங்க. ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒட்டுமொத்த தாய்க்குமான செய்தியா சொன்னாங்க. அந்த பிள்ளைகள் இந்த தாயை நரகத்திலிருந்து பாதுகாக்க இது போதுமானதுன்னு சொல்லிட்டு இத்தக்கின்னார உளவு பிஷிக்கி தம்ரான் அந்த ஹதீஸை சொல்றாங்க. பேரிச்சங்கனியில் சிறிதளவேனும் நீங்கள் கொடுத்து நரகிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மத்தை குறித்த தகவலை இதன் மூலமாக முன்வைப்பார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஏமா நீங்க சாப்பிட்டுருக்கலாமேன்னு கேட்கக்குள்ள அந்த பிள்ளைகள் இருவர்களும் சொன்னார்கள், நீங்க தானே சொன்னீங்க தர்ம பொருள்களை நாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்களே, அந்த கனிகள் எப்படிப்பட்ட கனிகளோ எங்களுக்கு தெரியாதே, சுபகத்தும்பாங்க, சந்தேகத்திற்குரியது, அதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் தானே என்னிடத்தில் சொன்னீர்கள் என்று சிறு விராயமாக இருந்த அந்த பிள்ளைகள் வார்த்தையை சொன்ன பொழுது பெருமானாரின் கண்கள் அப்படியே கண்ணீரை சொரிந்து பாத்திமா நாயகியின் பக்கம் திரும்பி, அம்மா பிள்ளைகள் வளர்க்க வேண்டும் என்றால் இப்படித்தாமா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த தாய்க்கு நற்சான்று கொடுத்த வரலாறை பார்க்க முடியும். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அருள் நிறைந்த பெரும் குடும்பம் அது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சஅல்து ரப்பி அல்லா யதுகுலன்னார அஹதும் மின் அஹ்லி பைத்தி, அஹ்லி பைத்துல யாரும் நரகத்துல நுழைஞ்சிராமல் பாதுகாக்கிற நாயனே என்று நான் அல்லாஹ்விடத்தில் விண்ணப்பித்திருக்கிறேன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என் ஆத்மா யார் கைவசம் இருக்கிறது அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், லா யுபகுதுனா அஹ்லுல் பைத்தி அஹதும் இல்லா தஹலஹு அல்லாஹ் அன்னார். என் குடும்ப விவகாரத்துல யாராவது அவங்களை கோபிக்கும் இடத்தில் நடந்து கொள்வான் என்றால் அவனை நரகத்தில் அல்லாஹ் நுழைத்து விடுவான் என்று எச்சரிக்கையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்துவிட்டு சொன்னார்கள், மன் அபகல அஹ்லுல் பைத் வஹுவ முனாஃபிகுன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், என் குடும்ப விஷயத்தில் யாராவது பிணக்கத்தோடு நடந்து கொள்வான் என்றால், கோபத்தோடு நடந்து கொள்வான் என்றால் அவன் நயவஞ்சகன் என்பதை அடையாளம் நீங்கள் கண்டுகொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் நமது உள்ளங்களை பாதுகாப்பானாக, பரிசுத்தப்படுத்தி வைப்பானாக. சல்லைக்குரிய பெருமக்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அருள் நிறைந்த பெரும் குடும்பத்தின் மகத்துவத்திற்கு இது ஒன்று போதாதா என்று இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள். இந்த தொழுகையில் அத்தஹியாத்தில் அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு என்று எல்லாம் சொன்னதின் பின்பு
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சொல்லப்படுகிற ஸலவாத்தில் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் என்று சொல்கிறோமே, அந்த தொழுகைக்குள்ளாலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கும் ஸலவாத்து சொல்லும்படியும் அவர்களின் குடும்பத்திற்கும் ஸலவாத்து சொல்லும்படியும் இத்தகைய ஒரு பாக்கியத்தை உட்புகுத்தி இருப்பதின் மூலமாக அஹ்லு பைத்துகளே அவங்க சொல்றாங்க, கஃபாக்குமு பில் இல்ம், கஃபாக்குமு இது ஒன்று உங்களுக்கு போதுமே, பில் கத்ரி அன்னகுமு உங்களுக்கான மகத்துவம், உங்களுக்கான அந்தஸ்து, அதற்கு இந்த ஒரு சான்று போதாதா? மல்லம் யுஸல்லி அலைக்கும் லா ஸலாத்த லஹும், உங்களின் மீது யாராவது ஸலவாத்து சொல்லவில்லை என்றால் அவன் தொழுகையே கூடாது போய்விடுமே, அப்படிப்பட்ட இடத்தில் அல்லவா அல்லாஹ் உங்களை வைத்திருக்கிறான் என்று அவ்வளவு மகத்துவத்தை முன்னின்று போதிப்பார்கள். ஆளும் நபி ذريعتின்பாங்க, வஹும் இலைஹி வஸீலத்தின்பாங்க, அதுதான் எனது பாதுகாப்பு அப்படின்பாங்க. அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் நிச்சயமாக நாளை மறுமையில் பெருமானாரின் ஷஃபாஅத்திற்கு என்னை தகுதியாக்கும் என்று இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் சொல்லி காட்டுவார். அவ்வளவு பெரிய பாக்கியங்களை அந்த குடும்பம் உட்பொதிந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், பெருமானாரின் குடும்பத்தார் விஷயத்தில் நீங்கள் கவனமாக நடந்து கொள்ளுங்கள், உங்கள் உள்ளத்தையும் நாவையும் மிகுந்த பேணி பாதுகாப்போடு வைத்துக் கொள்ளுங்கள். லகராபத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்பு இலைய அன் அஸில மின் கராபத்தி, என்னுடைய குடும்பத்தார் அவர்களினுடைய நெருக்கத்தை விட பெருமானாரின் குடும்பத்தாரின் நெருக்கம் தான் எனக்கு விருப்பமானது என்பார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் குடும்பம் இருக்கிறது, துண்டிக்கப்படாத குடும்பம், அந்த குடும்பத்தில் நானும் ஒருவனாக ஆக வேண்டுமே, என் சந்ததிகள் அதற்குள்ளால் ஒன்றாக புகுந்து விட வேண்டுமே என்று பின்னால் வயசான காலத்தில் அஹ்லு பைத்தில் சார்ந்த ஒரு பெண்மணியை அவர்கள் திருமணம் செய்து கொண்ட வரலாற்றை பார்க்க முடியும். அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற ஒரு உமர் ரலியல்லாஹுடைய மகனார் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துல கட்டுப்பட்ட அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இருக்கிறாங்க. ஒரு பங்கீடு செய்யப்படுகிறது. சற்று கூடுதலாக 2 மடங்காக அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மகனார் பெருமானாரின் குடும்பத்தை சார்ந்த அப்துல்லா, அந்த அப்துல்லா ரலியல்லாஹு அவர்களுக்கு கூடுதலாக கொடுக்கிறார்கள். அப்ப அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, இருவர்களும் சமமாக பங்கெடுத்த ஒன்றில் பகிர்கிற பொழுது மாத்திரம் இந்த வேறுபாடு எதனால்னு கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு முகம் சிவந்து போனது. மகனாரை அழைத்து சொன்னார்கள், மகனே, உன் தந்தையும் அந்த அப்துல்லா அவர்களின் தந்தையும் ஒன்றா? உன் பாட்டனாரும் அவர்களின் பாட்டனாரும் ஒன்றா? எதை குறித்து பேசுகிறாய் நீ? யார் தாம் மகன்கிட்ட கேட்கிறாங்க, பரிசுத்தமாக வளர்த்த மகனிடத்தில் கேட்கிறாங்க, இரண்டும் ஒன்றா அப்படின்னு கேட்டாங்க. அஹ்லு பைத்துகளை மிகுந்த கண்ணியத்தோடு நடத்துவார்கள். நாம் அதற்கு ஒரு தனி மரியாதையை வைத்திருக்க வேண்டும். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிற கண்ணியம். எனவே தான் கர்பலா விஷயங்களில் நீங்க பெருமானாரின் குடும்ப சாயல்ல எந்த சாயங்களும் தப்பி போயிடாம கவனமா கையாளணும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் பெரும்பாலும் அதை குறித்து பேசுவதை தவிர்த்து கொள்ள சொன்னார்கள். சஹாபிகளையும் மாசுபடுத்த வேண்டிய சூழல் வந்துவிடும். அஹ்லு பைத்துகளையும் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் உங்கள் நாவுகள் உங்களுக்கு தெரியாமலே கீறல் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் என்பதால் தான் அதை குறித்து பேசாதீர்கள். நாளை மறுமையில் உங்களுக்கு எதை குறித்து கேட்கப்படுமோ அதோடு நீங்கள் நின்று கொள்ளுங்கள் என்று நமக்கு எச்சரிக்கை செய்வார்கள். நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களினுடைய வாழ்வு முழுவதும் இறை சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. அது இறைவனுக்கும் அவர்களுக்குமான ஒன்று. அவர்கள் பரிசுத்தப்படுத்துவதை அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பாக எடுத்துக்கொண்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் குடும்பத்தை நேசியுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அஹ்லு பைத் என்று ஒருவர் தெரிந்த பின்பும் கூட, இந்த ரசூலுல்லாஹுடைய குடும்பம்னு தெரிந்த பின்னாடியும் கூட, அதுக்கு என்ன தனி என்ன அந்தஸ்து, அவர் என்ன மதிக்கணுமான்னு ஒருத்தன் கேட்பான்னா, பிரச்சனை அந்த பக்கம் இல்லப்பா, நினைக்கிற ஓம் பக்கம் தான் பிரச்சனை, உன் உள்ளத்துல ஈமான்ல நிஃபாக்கு கலந்திருக்கு என்று அறிஞர்கள் எச்சரிக்கை செய்வார்கள். அல்லாஹ் நமது ஈமானை பாதுகாப்பானாக. பரிசுத்தமான நல்வாழ்விற்கு அல்லாஹ் நமக்கு துணை நிற்பானாக. காலமெல்லாம் கண்ணியப்படுத்த வேண்டிய கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய அருள் நிறைந்த துணைவிமார்களாகிய உன்னத அந்த தாய்மார்களையும்
பெருமானாரினுடைய அருள் நிறைந்த அருள் வைத்துகளான குடும்பத்தினர்களையும் கண்ணியப்படுத்துகிற மன வலிமை பெற்ற ஈமான்தாரிகளாக அல்லாஹ் நம்மை என்றும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.